இந்தியா ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணிகள் இடையிலான 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரின் இரண்டாவது ஆட்டம் மெல்போர்னில் இன்று நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணியின் கேப்டன் மிட்சல் மார்ஷ் பந்து வீச்சை தேர்வு செய்தார். அதன்படி முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சி காத்திருந்தது. ஆட்டத்தின் முதல் பந்திலேயே LBW கண்டத்தில் இருந்து தப்பித்த சுப்மன் கில் 5 ரன்களில் கேட்ச் ஆனார். அடுத்து வந்த சஞ்சு சாம்சன் 2 ரன்களிலும், கேப்டன் சூரியகுமார் யாதவ் 1 ரன்னிலும், திலக் வர்மா டக் அவுட் ஆகியும் இந்தியாவுக்கு பின்னடைவை கொடுத்தனர். இருப்பினும் மற்றொரு தொடக்க ஆட்டக்காரரான அபிஷேக் சர்மா அதிரடியாக ஆடி அணிக்கு வலு சேர்த்தார். இதனிடையே அக்ஷர் படேல் 7 ரன்னில் துரதிருஷ்டவசமாக ரன் அவுட் ஆனார். அந்த சமயத்தில் இந்திய அணி 49 ரன்களுக்குள் 5 விக்கெட்டுகளை தடுமாறியது. இந்த இக்கட்டான சூழலில் அபிஷேக் சர்மாவுடன் ஹர்ஷித் ராணா கைகோர்த்தார். இருவரும் நிதானமாக ஆடிய அணியை கௌரவமான நிலைக்கு கொண்டு சென்றனர். சிறப்பாக ஆடிய அபிஷேக் அரை சதம் அடித்து அசத்தினார். இந்த ஜோடியை 56 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் பிரிந்தது. ஹர்ஷித் ராணா 35 ரன்களில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த சிவம் டுபே 4 ரன்னும், குல்தீப் யாதவும் நிலைக்கவில்லை. அதிரடியாக அபிஷேக் சர்மா 68 ரன்களில் ஆட்டமிழந்தார். முடிவில் 18.4 ஓவர்கள் தாக்குப்பிடித்த இந்தியா 125 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. ஜஸ்பிரித் பும்ரா கடைசி விக்கெட்டாக ரன் அவுட் ஆனார். அசத்தலாக பந்து வீசிய ஆஸ்திரேலியா தரப்பில் ஹெசல்வுட் 3 விக்கெட்டுகளும், சேவியர் பார்ட்லெட், நாதன் எல்லிஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இதனையடுத்து 126 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய ஆஸ்திரேலியா தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் மிட்சல் மார்ஷ், டிராவிஸ் ஹெட் களமிறங்கினர். இருவரும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி அணியை வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றனர். முதல் விக்கெட்டுக்கு 51 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் டிராவிஸ் ஹெட் 28 ரன்களில் ஆட்டமிழந்தார். குல்தீப் யாதவ் வீசிய ஒரே ஓவரில் 20 ரன்கள் விளாசிய மிட்சல் மார்ஷ் அந்த ஓவரின் கடைசி பந்தில் ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த டீம் டேவிட் 1 ரன்னில் விக்கெட்டை பறிகொடுத்தார். இருப்பினும் ஜோஷ் இங்கிலீஷ் 20 ரன்னிலும், மிட்சல் ஓவன் 14 ரன்களும் ஆகியோரின் கணிசமான ஒத்துழைப்புடன் ஆஸ்திரேலிய அணி வெறும் 13.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 126 ரன்கள் அடித்து 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தியா தரப்பில் வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ் மற்றும் பும்ரா தலா 2 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரிலே ஆஸ்திரேலியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இவ்விரு அணிகள் இடையிலான 3வது போட்டி வரும் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது.